ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஆப்ஷன் ட்ரேடர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கடினம். ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஒரு டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த இது வந்து மார்க்கெட் அந்த டைம்லேருந்து கீழே இறங்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒரு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுப்போம். ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஓகேவா? ஆனால் ஸோ இதையும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னா அது வந்து ஒரு வால்யூம் இல்லைன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்கு பயன்படுத்துகிறேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். இது நிஃப்டி, அந்த நிஃப்டியினுடைய அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த ரெண்டுமே எல்லாத்துக்குமே நான் வந்து லெவல் மார்க் பண்ணி அதை வச்சு தான் நான் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறது, எந்த இடம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் மார்க்கெட் ஆர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான மார்க்கெட். அதில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான முடிவு எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, நான் நிஃப்டியினுடைய எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராடே அதுக்காக நான் வந்து இந்த டூல் வந்து இருக்கும். ஸோ நிஃப்டியினுடைய இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருக்கும்போது எம்எஸ்டி வந்து ஒரு பை ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடியது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,625. ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடிய நிஃப்டியினுடைய ஸ்பாட்டோட இது சொல்கிறேன், 22,625. அதே மாதிரி எம்எஸ்டி லெவலுடைய லோ வந்து 522, 554. ஹை வந்து 568. நிஃப்டியோட சப்போர்ட் வந்து இதுதான் நம்ம வந்து சப்போர்ட்டாக நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஸ்பாட்டுக்கு. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கீழே நகர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஓகே, சப்போர்ட் லெவல் வந்து ஒரு 22,500. ஓகேவா? ஸோ 22,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் அந்த சப்போர்ட் லெவல்லாம் மார்க்கெட் உடைக்கிறப்போ கீழே இருக்கக்கூடிய S1. ஸோ S1ங்கிறது 497 அதுவும். ஸோ இது 550, இது 500. ஓகேவா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். வந்துட்டு திருப்பி வந்து இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது 22,500, அடுத்து வந்து ஃபர்தராக 22,450. ஸோ இதுதான் வந்து கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் எங்கே நிற்கி அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி மார்க்கெட் கூட டைரக்ஷனில் முடிவாகணும். மூவ் ஆகிறது தான் நம்மளுடைய ஒரு இதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த லெவல் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஓகே, அதோட கால் ப்ரீமியம் ஸோ 22,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தோட லெவல் பார்த்துருவோம். ஸோ கால் ப்ரீமியத்துக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 166 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ரூ. 160 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூஸ்வலாக சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இந்த ப்ரீமியம் அதாவது ஓகே,
ரூ. 100 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுக்கானது. எம்எஸ்டி லெவல் அப்படின்னா எம்எஸ்டியோட லோ வந்து ரூ. 122, ஹை வந்து ரூ. 137 எம்எஸ்டியோட லெவல். ஓகே. அந்த சேம் டைமில் புட் ஆப்ஷன் பார்த்துரும். ஸோ 22,500 புட் ஆப்ஷனுடைய சப்போர்ட் லெவல், மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 21 சப்போர்ட் லெவல். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரூ. 60, ஓகேவா? ஸோ ரூ. 60 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே வரும் பட்சத்தில் 64, 100 ஸோ 108 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரூ. நம்ம எடுத்துக்கலாம். அந்த ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு வந்து எந்த மார்க்கெட் எம்எஸ்டிக்கு கீழே இருக்கா மேலே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் வந்து எம்எஸ்டிக்கு கீழே இருக்குது அப்படின்னா அப்போ எம்எஸ்டிக்கு மேலே வந்து இந்த ப்ரீமியம் இருக்கணும். அதாவது என்னென்னா 22,500 புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம். அதே மாதிரி காலோட ப்ரீமியம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ப்ரீமியம் கீழே இந்த எம்எஸ்டிக்கு கீழே தான் நீ க்ளோசிங் கொடுத்துருக்கியா. ஸோ அதுக்கும் கீழே நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியினுடைய ஓவராலாக இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் பிளானிங். ஸோ எந்தெந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.